ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இயர் எண்ட் வீடியோவாக போடணும்னு நினச்சேன். ஆனால் இயர் ஃபஸ்ட்டு வீடியோவாக ஆயிடுச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போன வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாகவே எடுத்த வீடியோ தான். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் நோம்பி, அதனால் கொஞ்சம் வேலை நிறையவே இருந்தது. கொஞ்சம் இயர் எண்ட் வீடியோவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் போன வாரம் வந்து என்னால் போட முடியல. பொங்கல் நிறைய வேலை, அதனால் எடிட் பண்ணி போட முடியல. இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. அதையும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு, எப்போவுமே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் வரும், நோம்பி வந்து வரும். இதெல்லாம் வந்து பண்டிகை வரதுனால கொஞ்சம் சாரீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக இந்த காஞ்சி காட்டன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால இது போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதையும் எடுத்து அப்படியே வீடியோ போடணும் எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாரீ வீடியோலாம் ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நம்மளோட சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது நான் முன்னாடியே எடுத்த வீடியோ, இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் இந்த சாரீ வீடியோலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டேன். இந்த சாரீஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு சில சாரீஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்டே எடுத்து நம்மக்கிட்டேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துறதுனால கொஞ்சம் பிஸியாகவே தான் ஒர்க் போயிட்டுருக்கு. காலையில் வந்தோடனவே இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பார்க்குறக்கு. ஏன்னா சடனாக வந்து சாரீ பார்க்க வருவாங்க, அதையும் காட்டிட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணணும். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடிதார்லாம் ஓவர்லாக் போட வேண்டியது இருந்தது. இதுவுமே மங்களகிரி காட்டன் வந்து நம்மக்கிட்ட எடுத்தது தான். அந்த சுடிதார் எல்லாமே ஓவர்லாக் போட்டு இது கிறிஸ்மஸ்க்காக கொடுக்க வேண்டியது இருந்தது. இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இடையில பார்த்திங்கன்னா அப்படியே ஐப்ரோ வந்துட்டுருக்கறனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருப்பேன். ரொம்ப கண்டினியூவாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து வீடியோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை, மார்கழி இந்த மாதம்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் இந்த சாரீ சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்மக்கிட்டேயே எடுத்து நம்மக்கிட்டேயே ஸ்டிச்சிங்கு கொடுத்துட்றதுனால கொஞ்சம் அது வந்து அப்படியே ஒர்க் வந்து போயிட்டே இருந்தது. அது இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 வருஷமாக பண்டிகை இல்லை. மாரியம்மன் கோவில் வந்து கட்டிகிட்டு இருந்ததுனால எதுவும் நோம்பி வரல. இந்த வருஷம் பண்டிகை வந்ததுனால நிறைய பேர் வந்து ஒரு சில டைம் வந்து இந்த அக்னி சட்டிக்கு மட்டும் எடுத்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் துணி வந்து நிறையவே வந்திருந்தது. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சாரீ வந்து ஃபால்ஸ் வைக்க வேண்டியது இருந்தது. வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி தைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் உடனே வந்து தைக்க உட்காந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. அந்த பிஸிலேயே நான் வந்து வீடியோவையே மறந்துட்டேன். நான் எடுக்கவே இல்லை. ஐப்ரோ வந்தாங்க, அதுக்கப்புறம் சாரீ பார்க்க வராங்க, அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியறதில்ல. நம்ம ஒரு கண்டினியூவாக எடுக்கணும்னு நினச்சிட்ருப்போம். கடைசியில் பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்கவே முடியாது. 2025 அந்த வாரம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்து பெருசாக வந்து நான் நினச்சது எல்லாமே நடந்துருச்சான்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை, நடக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பவும் போல் நார்மலாக தான் போயிட்டுருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் நீங்களும் நினைப்பீங்க நம்மளும் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும்னு. டெய்லரிங்லேயே நிறைய பேர் வந்து செய்யணும்னு நினைப்பீங்க. ஸ்டிச்சிங்க்கு துணி வராமல் போகலாம். கண்டிப்பாக வந்து தொடர்ந்து உங்களோட வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம நீட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கான வேலை நம்மளை தேடி வரும்னு சொல்லலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சாரீலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எடுத்து இப்போ பண்டிகைக்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னது தான். நான் கொஞ்சம் அதுக்கு லைனிங்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி லைனிங் வாங்கணுன்னா ஒட்டுக்கா எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் லைனிங் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யாரோட அளவுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருவேன். இப்போ நான் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 சுடிதார் வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சுடிதார் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எடுத்தது தான். இந்த மாதிரி நீங்கள் டெய்லரிங் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அவசரத்துக்கு வந்து உங்கள்கிட்டயே இருந்தால் எடுத்து உங்கள்கிட்டயே ஸ்டிச்சிங்கும் கொடுப்பாங்க. இது வந்து இவங்க நான் ஹாஸ்பிட்டல் போகணுங்க, கம்மி ரேட்டில் சுடிதார் இருந்தால் வேணும்னு சொல்லி எடுத்து அர்ஜெண்ட்டாக எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு 2 சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மெட்டீரியல் வாங்கி உங்கள் கடையில் வைங்க. அந்த மாதிரி வச்சுருக்கும்போது ஏதாவது அர்ஜென்ட்டுனா வந்து கேட்கும்போது உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு வரும், சேல்ஸும் பண்ணின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அடுத்தவங்களையே நம்பி இருக்காதீங்க, நீங்களாக முயற்சி பண்ணுங்கள். இப்போ நானே இந்த சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எங்கே வாங்கிட்டு வரீங்க, அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எதையுமே வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க நம்ம செய்கிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்களே முயற்சி பண்ணி நிறைய இடத்துல போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் வந்து நமக்கு ஒரு கடையை விட ஒரு கடையில் என்ன ரேட்டு என்னெல்லாம் நமக்கு தெரியும்.
அப்போ பார்க்கும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டதுலேருந்து, கடை வச்சதுலேருந்து இது வரைக்குமே நாங்களாக யோசித்து தான் ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்கோம். யாருக்கிட்டேயுமே நாங்கள் வந்து ஒரு ஐடியா கேட்டது கிடையாது. இல்லை இந்த திங்ஸ் எங்கே வாங்குறது அப்படின்னு யார்கிட்டையுமே நான் கேட்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ சார்ஜ் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துட்டு, எனக்கு எது பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை தான் நான் வாங்கிட்டு வருவேன். நாங்கள் டெய்லரிங் கற்றுக்கும் போதெல்லாம் கூட இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, அதைய நீங்கள் நிறைய சேனல் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியலைன்னா கூட இன்னொரு சேனல் பார்த்து உங்களுக்கு எந்த சேனல் ஈஸியாக புரியுதோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் செஞ்சிட்டே இருங்க. இப்போ நிறைய பேர் வந்து டெய்லரிங் பண்ணுறோம், அதுலேயே எனக்கு துணி வரதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க. உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உங்களை தேடி வரும். நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மளாக மட்டும்தான் இருப்போம். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நமக்கு அதில் பாசிட்டிவாக எதுவுமே நடக்காது. அப்போ அதோட ரீசன் என்ன? நம்ம தானே அந்த வேலையில் கரெக்டாக இல்லை. அப்போ அதை நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும். இப்போ நாங்களும் பார்த்திங்கன்னா பார்லர் வந்து வச்சுருக்கோம். டெய்லரிங் அளவுக்கு எனக்கு பார்லர் வந்து சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ரீசனும் நான் வந்து என்னையே தான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா வந்து என்னால் டெய்லரிங்கில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்த அளவுக்கு பார்லரில் வந்து இருக்க முடியல. ஏன்னா எனக்கு எனி டைம் வந்து ஸ்டிச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்லரில் பார்த்திங்கன்னா என்னால் எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு மேக்கப்பே கற்றுக்குறோம் அப்படின்னா அதைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மேக்கப் வந்து நமக்கு நல்லா வரும். அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு நம்ம பண்ண தான் நம்ம தான் சரி பண்ணிக்க முடியும். சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாலும் அதை நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற மிஸ்டேக்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதை வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனி டைம் நான் வந்து டெய்லரிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்னால் பார்லரில் வந்து அவ்வளோவா வந்து இன்வால்வ் பண்ண முடியல. இப்போ அதுக்கு நான் யாரையுமே ரீசன் சொல்ல முடியாது. எனக்கு வந்து பார்லர் வந்து நல்லா ஓடலை, டெய்லரிங் தான் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் மட்டும்தான். ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். பார்லர் வந்து அதெல்லாம் ஐப்ரோக்கெல்லாம் நமக்கு டைமே இல்லாமல் தான் ஐப்ரோ வரும். அந்தளவுக்கு ஐப்ரோ வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் மேக்கப்புன்னு எடுத்துக்கும்போது நமக்கு கம்மியாக தான் இருக்கும். நானும் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன். என்னை தேடி வந்தாங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். இல்லைனாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த காலமெல்லாம் இருக்குது. வரலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ண நாளெல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க, நான் வந்து பார்லரில் வேலை இல்லை அப்படின்னு சொன்னாவே அவர் சொல்லுவார், நீ கடை வச்சதுலேருந்து நீ என்றைக்காவது சும்மா உட்காந்துருக்கியா? உனக்கான வேலை டெய்லரிங் எனி டைம் இருந்துகிட்டே இருக்குல்ல, நீ அதை பாரு, நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவார். அதை வச்சே நான் இப்போல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பார்லரை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. பண்ணுவேன், இருந்தாலும் வரட்டுங்கிற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப வந்து அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டுலாம் நான் உட்காந்துட்ருக்கிறதே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வேலை நமக்கு நல்லா போகிறது டெய்லரிங் தான். அதில் என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம நிறைய என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளே, அந்த மாதிரி தான் நான் நிறைய யோசிப்பேன். எப்போவுமே வந்து அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க பாருங்கள். நீங்கள் நிறைய விஷயத்த எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இப்போ நமக்கு ஆன்லைன்லேயே நிறைய நம்ம வந்து கற்றுக்கலாம். நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்து நிறைய விஷயத்த கற்றுக்கங்க. போன நாட்களை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. போனதும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அதை எதையும் நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கான பலன் வந்து ஒரு நாள் கிடைக்கும். நானும் வந்து இந்த வீடியோ போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு வியூஸ் போகிறதில்ல. அது இல்லாமல் எனக்கு கண்டினியூவாக என்னால் போட முடியறதில்லைன்னு நானும் நிறைய நாள் வந்து அப்செட் ஆகி உட்காந்துருக்கேன். நிறைய வீடியோஸ் போடாமல் கூட இருந்திருக்கேன். ஆனால் இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துலையாவது கண்டினியூவாக நம்ம வந்து வீடியோ போட்டு நம்ம செய்ய நினச்சதை தொடர்ந்து பண்ணி சக்ஸஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேலும் தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் கடைக்கு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நான் வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கெல்லாம் முளைப்பாரி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஈவினிங் அதுக்கப்புறம் வந்து தீர்த்தத்துக்கு வந்து போவாங்க. நான் செவ்வாய்க்கிழமையெல்லாம் எல்லாம் நோம்பிக்குன்னு கொடுக்க வேண்டியதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இது ஒரு 10 காட்டன் ப்ளவுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக ஜாப்புக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து நான் 1ஆம் தேதியில் இது வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது.
அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலையே செய்ய முடியல. ஏன்னா ஊரே ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது. நம்ம எப்போ பார்த்தாலும் மிஷினில் உட்காந்து தைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்பப்போ தைக்கிறது, அப்புறம் கோயில் ஏதாவது முளைப்பாரி தீர்த்தம் வந்து நான் போய் பார்க்குறது. நைட்டு பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போய் அதையும் பார்த்துட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்துடணும், 31ஆந்தேதி கொடுத்துடணும்னு நினச்சேன். அதனால் என்னால் தைக்கவே முடியல. ஒரு 5 ப்ளவுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 31ஆந்தேதி கொடுத்தேன். ஏன்னா அடுத்த நாள் புதன்கிழமை தான் 31, அன்றைக்கி வேறு நோம்பிங்களா. நானும் கோவிலுக்கு போக வேண்டியது இருந்தது. சிம்பிளாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் ஒரு மாவிளக்கு மட்டும் நானே செஞ்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். சூப்பராக வந்து இந்த இயர் எண்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்தது. இந்த வருஷம் அப்படி தான் நல்ல சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இனி வர நாட்களும் கண்டிப்பாக வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்கும் வந்து இந்த வருஷத்தில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங்கை என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் இனிமேல் சொல்லிக் கொடுக்க பார்க்குறேன். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் ஊர் திருவிழாவை பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.